எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் பெப்பர் மிளகு பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நஞ்சை முறிக்கும் தன்மை உடையது தான் மிளகு. மிளகுல அதிக அளவில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிக அளவில் சுரக்குது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் இருக்கவங்க இதை எடுத்துக்கிறது மூலமாக ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குது. மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனைகள் இருக்கவங்க இதை தினசரி எடுத்துக்கிறது மூலமாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குது. மிளகோடு மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பை குறைக்கலாம். வாவ், சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கெட்ட கொழுப்பு அதிகம் இருக்கவங்க இந்த மிளகை மஞ்சப்பொடியோட சேர்த்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக குறைஞ்சிடும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இந்த மிளகு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இதில் பைப்பரின் இருக்கிறதுனால மூளை செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போது நமக்கு ஒரு பாடி பெயினாக இருக்குது, லைட்டாக சளி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்மளோட பாட்டியோ நம்மளோட அம்மாவோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிளகு ரசம் வச்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ மிளகு ரசம் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடுவோம். ஸோ இதுதான் ரீசன். ஓகே, இப்போ இந்த மிளகுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்லாம் சொல்லிட்டோம். பட் இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருக்கவங்க இதை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். சிறுநீரகக்கல், கால்சியம் ஆக்சிலிக் பிரச்சனைகள் இருக்கவங்க, ரத்த முறைதல் பிரச்சனைகள் இருக்கவங்களும் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். யார் சாப்பிடலான்னு சொல்லியாச்சு, யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சாப்பிட்றவங்க எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பிகாஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 300 to 500 மில்லிகிராம்ஸ் தான் சாப்பிடணும். இப்போ நம்ம மிளகு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 300லிருந்து 500 மில்லிகிராம் தான் நம்ம எடுத்துக்கணும். தட் மீன் லைக் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். மிளகுல அதிக அளவில் நன்மைகள் இருக்குது. இதை ஈஸியான ஸ்டெப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மிளகு சேர்த்தால் உண்ணும் உணவு சுவையாகும். 2 மிளகோடு 2 ஆடாதோட இலை சேர்த்து சாப்பிட்டால் இரும்பல், சளி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். 3 மிளகோடு வெங்காயம் சேர்த்தால் முசுமுசுவென முடி வளரும். 4 மிளகோடு சுக்கு சேர்த்தால் நெஞ்சு வலி கொஞ்சமும் இல்லாமல் போய்விடும். 5 மிளகோடு திப்பிலியும் சுக்கும் சேர்த்தால் நாட்பட்ட கோலை அற்று போகும். 6 மிளகோடு பெருஞ்சீரகம் சேர்த்தால் ஆறிடும் நாட்பட்ட மூல நோய் புண். 7 மிளகை தூள் செய்து உண்டால் ஏற்பட்ட தொண்டை கம்மல் புண்ணும் ஏகமாக குறையும். 8 மிளகோடு பெருங்காயம் சேர்த்தால் எடுக்கும் வாந்தி உடனே நிற்கும். 9 மிளகோடு துளசி சேர்த்தால் ஒவ்வாமை ஓடிப்போகும். 10 மிளகை சேர்த்த உணவை பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். எக்கச்சக்கமான நன்மைகள் கொண்டது தாங்க இந்த மிளகு. தேங்க்யூ.